ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு சிக்கன் கிரேவி. இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் இப்போ நம்ம வெங்காயம் பொரிக்க போகிறோம். அதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஓரளவுக்கு சூடானதும் இப்போ வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஆயிருக்கு. நல்ல ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ ஓரளவுக்கு நல்ல ப்ரௌன் ஆகிட்டு வருது. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி அதை ஆற வச்சு நான் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும். இப்போ நான் வேறு ஒரு வானல் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இது 2 பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் இதை சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வருது. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தோட பேஸ்ட்டு அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தோடு இதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிக்கன்லேயே தண்ணி வரும், அதனால் இப்போது தண்ணி சேர்க்க வேணாம். ஓரளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கலாம்.
நல்லா கிளறி விடணும். இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம அந்த மிக்சிங் பவுல்லே இருக்கிறதுல தண்ணி சேர்த்து, இப்போ இது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், போதும். இதிலே சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ நான் இது மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.